மேஷராசி அன்பர்களே, நீங்கள் ரொம்ப நேசிக்கக்கூடிய உறவுகள் கூட, நெருங்கி பழகியவர்கள் கூட புரிஞ்சிக்காம ஒரு மிகப்பெரிய வலியை ஏற்படுத்துகின்ற வகையில் நடந்து கொண்டிருப்பார்கள். குறிப்பாக மேஷராசி அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா நிறைய மனசுக்குள்ள வலிகள் இருக்கும். நாம் நிறைய பார்க்குறோம் இந்த மேஷராசியில். அரசியல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உயிர் போய் உயிர் வந்திருக்கும், மறுபிறவி எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கெல்லாம் கூட கடந்த காலங்களில் சனி பகவான் கும்பராசியில் இருந்த சமயத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான வாழ்க்கையாக இருந்திருக்கும். அப்போ இந்த மாதிரியான கால சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வந்த எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, இனி கவலை வேண்டாம். இந்த குரு பயிற்சி முதல் நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் குரு அருகாமையில் இருந்து நல்ல முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறார். தொழில் வியாபாரங்கள்லாம் பெருத்த நஷ்டமும் இல்லாமல் லாபமும் இல்லாமல் திருசங்க சொர்க்க மாதிரி நடுவில் தொங்குறது, ஃபண்டு டிமாண்டு, வரவேண்டிய பணங்காசுகள் வராமல் இருப்பது, குடும்ப பிரச்சனைகள், மெயினாக வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே, இதெல்லாம் சனி பகவானால் வந்த பிரச்சனை. 7.5 சனியில் இதுக்கு முன்னாடியே கும்பத்தில் இருக்கும்போதே சனி பகவான் உங்களுக்கு வேலையை ஆரம்பிச்சிருப்பார். அப்படிப்பட்ட மேஷராசி என்பர்களே, இந்த குரு பயிற்சியால் குருவுடைய பார்வை படுகின்ற பொழுது பாத சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனியால் 7.5 சனியால் உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற கஷ்டங்களில் இருந்து 50% இந்த குரு பகவான் உங்களை காப்பாற்றப் போகிறார். திருமண யோகங்களை எல்லாம் சுபத்துவமான நல்ல பலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதே போல தான் 2ஆம் திருமண யோகம், வயோதிக திருமண யோகம், லேட் மேரேஜஸ்லாம் நடக்கும். அரசியல் தலைவர்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது. நிறைய முக்கியமாக மேஷராசின்னு சொன்னாலே நம்ம ஏமாற்றத்தை தான் அதிகமாக சொல்லணும். அந்த ஏமாற்றங்களிலிருந்து விடுதலை 80% நன்மையை செய்கிறது. கவலை வேண்டாம் மேஷராசி அன்பர்கள்.